சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான். அரசியல் கவர்னர் அறிவிச்சப்பட்ட பின்னாடி தேர்தல் நிக்கல, அதனால் 3 விழுக்காடு அவருக்கு அந்த வாக்கு போச்சு, அதனால் வென்றாரு. இன்னைக்கு அவருக்கு எதிர்ப்பு வந்தனால நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி, நீ லாரியில் அடிபடிச்சாவேன்னு என்றெல்லாம் சொல்லி சாபம் விட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு போயிருக்காரு. பாஜகவுடைய சாப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு நமக்கு வரும் நம்புறாரு. எனக்கு என்ன வேதனைனா, தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமா, இவ்வளவு கேவலத்தோடு ஆதாரமற்ற அவதூறுகளை அண்டப்புழுகளை சீமான் பேசி என்பதும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி கொண்டு வரல. திராவிட இயக்கங்கள் எடப்பாடி கொண்டு வரல. அதுக்கு மேல ஏதோ பிரஸ் மீட்ல அவ பேச தவறுங்கிறாங்க. ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமோ போராட்டத்தோ அவங்க எதையுமே சொல்லாம இருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. மேபி இருக்கலாம். ஆனா அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுக அதிமுக இருக்கு, அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது அயோக்கியத்தனமான கள்ள மௌனமா நான் பார்க்கிறேன்.